ஹலோ ஃப்ரெண்டு, வணக்கம். இப்போ டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் ட்ராய் நமக்கு ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது ரூ. 20 ரீசார்ஜ் பண்ணாவே போதும், 4 மாதத்துக்கு நம்முடைய சிம் ஆக்டிவில் இருக்கும். இந்த அதிரடி உத்தரவு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மினிமம் சார்ஜ் ரூ. 10 கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க எல்லா நெட்வொர்க்கையும். அதுவும் நமக்கு ரொம்ப ஆஃபராக இருக்கும். இப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணி யார்ட்டனா பேசணுன்னா கூட ரூ. 200 போட்டால் தான் பேச முடியுது. இப்போ ரூ. 10 ஒரு அர்ஜென்ட்டுக்கு பண்ணால் ரூ. 10 ரீசார்ஜ் பண்ணிட்டு ஒரு கால் பண்ணி பேசலாம். அதனால் இந்த உத்தரவு போட்டிருக்காங்க. அப்புறம் மேலே இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணணுன்னா ஒரு சிம்மை காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால 2 சிம் வச்சுருக்கிறவங்கலாம் ரீசார்ஜ் பண்ண முடியல. ஏன்னா 2 சிம்மில் ஒரு சிம்மை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒரு சிம்மை சில டாக்குமெண்ட்டுக்கு இல்லை ஆதார் கார்டு இது மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால அந்த சிம்மு நம்பர் வேணுங்கிறதுக்காக அதை அப்படியே வச்சுருப்போம். அந்த நம்பரை மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம வச்சுருப்போம். அதனால் அதுக்கும் ரீசார்ஜ் பண்ணணும்னா நமக்கு பட்ஜெட்டில் ரொம்ப துண்டு விடுது. இப்போ கிராமத்தில் இருக்கிற அம்மா, நம்ம வயசான அம்மா பாட்டி இவங்கெல்லாம் பட்டன் ஃபோன் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அதிகமாக ரீசார்ஜ் பண்ணணுன்னா தேவையில்லாதது. அவங்களுக்கு இந்த பேக் நெட், வாய்ஸ் காலு, டேட்டா, எஸ்எம்எஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் ஒன்லி வாய்ஸ் கால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இதுக்கெல்லாம் ட்ராய் சொல்லியிருக்காங்க. அதாவது வாய்ஸ் கால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வாய்ஸ் காலும் எஸ்எம்எஸும் கொடுக்க சொல்லி, நெட்டு வேணுன்றவங்களுக்கு நெட்டும் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி உத்தரவு கொடுக்குறாங்க. அதே மாதிரி மினிமம் சார்ஜ் ரீசார்ஜ் ரூ. 10 கொடுக்க சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு அர்ஜென்ட் கால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகும். நம்முடைய மொபைல் வச்சுருக்கலாம். நம்ம ரீசார்ஜ் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு முடிஞ்சு 90 நாளுக்குள்ள நம்ம மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 91வது நாள் நம்முடைய சிம்மை பிளாக் பண்ணிட்டு அந்த சிம்மை வேறு ஒருத்தருக்கு புது நம்பராக கொடுத்துருவாங்க. இதனால் நம்ம உடனே ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ பட்டன் ஃபோனு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்குலாம் வாய்ஸ் கால் மட்டும் இருந்தால் போதும். வாய்ஸ் காலும் எஸ்எம்எஸும் இருந்தால் போதும். அவங்களுக்கு நெட்டும் கொடுக்கறதுனால அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் ட்ராய் சொல்லியிருக்காங்க, வாய்ஸ் கால் பண்ணுறவங்களுக்கு வாய்ஸ் கால் இது கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட்டு தேவையில்லாதவங்க நெட்டு கொடுக்காதீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பிளானை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுக்கிறதுனால இப்போ நமக்கு பேசிக்காக ரூ. 10 கூட இப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ரூ. 20 கொடுத்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா நம்முடைய சிம்மு 4 மாதத்துக்கு நம்முடைய சிம்மு நம்பர் அப்படியே ஆக்டிவ்லே இருக்கும். அது என்ன சொன்னால், நம்ம ஒரு மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம்னா அந்த மொபைல் ரீசார்ஜ் பிளான் முடிஞ்சு 90 நாளைக்கு நம்முடைய சிம்மு ஆக்டிவில் தான் இருக்கும். 90 நாள் முடிஞ்சு 91வது நாள் தான் பிளாக் பண்ணிவிடுவாங்க. பிளாக் பண்ணிட்டு அந்த நெட்வொர்க்கார் பிளாக் பண்ணிவிட்டு அதை வேறு ஒருத்தருக்கு நம்மளுடைய நம்பரை புதுசாக அவங்களுக்கு புது சிம்மாக கொடுத்துருவாங்க. இதனால் நம்மளுடைய யூஸ் பண்ண நம்பர் நமக்கு பிளாக் ஆகிடும். இந்த மாதிரி இப்போ இருக்கிற இதை நமக்கு தவிர்க்கிறதுக்காக ட்ராய் இப்போ ரூ. 20 கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா, இப்போ 90 நாள் ஏற்கனவே இருக்குது. 90 நாள் இருக்கிறதுனால ரூ. 20 கொடுத்து ரீசார்ஜ் பண்ணோம்னா 90 + 30 நாள் தராங்க. அப்போ டோட்டலாக 120 நாள், 4 மாதத்துக்கு நமக்கு நம்முடைய சிம் ஆக்டிவில் இருக்கும். அதனால் தைரியமாக நம்ம இருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பிளானை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பிஎஸ்என்எல் 180 நாளைக்கு தராங்க. அதனால் 180 நாளைக்கு தரதுனால இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 180 நாள் தாண்டினா தான் நமக்கு அதில் பிளாக் ஆகும். நம்ம அதுக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். அப்புறமா நிறைய ஏரியாவெல்லாம் நமக்கு டவர்லாம் சில நெட்வொர்க் கிடைக்காது. அதுக்கெல்லாம் ட்ராய் புதுசாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம பிஎஸ்என்எல், ஜியோ, வோடாஃபோன், ஏர்டெல் வச்சுருக்குறோம். இப்போ ஏர்டெல் சிம் வச்சுருக்கோம்னாக்கா அந்த இடத்துல ஏர்செல் டவர் கிடைக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு கால் இப்போ எமர்ஜென்சியாக பேச முடியறதில்ல. அந்த மாதிரி இருக்கிறதுக்காக ட்ராய் சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் மொபைல் அவங்க யூஸ் பண்ணுற ஏரியாவில் என்ன நெட்வொர்க் இருக்கோ அந்த நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதனால் நமக்கு யூஸ்ஃபுல்லு தான். இப்போ இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு நெட்வொர்க்காரன், இப்போ ஏர்டெல், பிஎஸ்என்எல் இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு டவர் வச்சாங்கன்னா வச்சுங்களேன், ஒவ்வொரு இடத்துலையுமே எல்லாருடைய நெட்வொர்க்கும் வச்சாங்கன்னா அது அவங்களுக்கும் காஸ்ட்டு, நமக்கும் அந்த காஸ்ட்டெலாம் நமக்கு தான் கொடுப்பாங்க. நம்ம மொபைல் இதில் தான் நமக்கு தான் ரீசார்ஜில் தான் பிடிப்பாங்க. அதனால் இந்த ஒரு உத்தரவு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் நிறைய பேர் 2 சிம் வச்சுருப்போம். அதில் ஒரு சிம்மு தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஒரு சிம்மு நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம். அந்த கொஞ்சமாக யூஸ் பண்ணுறது நம்பர் நமக்கு தேவைங்கிறதுனால அப்புறம் ஆதார் கார்டு,
முக்கியமான டாக்குமெண்ட்லாம் நம்ம கொடுத்துருக்கிறதுனால அந்த நம்பர் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால வச்சுருப்போம். அந்த நம்பர் போகாமல் இருக்கணும்னா அதுக்காக குறைந்த அளவு ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ராய் கொடுத்துருக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இப்போ பிஎஸ்என்எல், ஆனால் பிஎஸ்என்எல் வந்து 180 நாளைக்கு தராங்க. 180 நாள் வரைக்கும் நமக்கு வந்து நம்பர் வந்து ஆக்டிவில் தான் இருக்கும். நான் போடுற வீடியோலாம் எப்படி இருக்குது பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.